டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ். காவல்துறை சார்பில் 21 முதுநிலை காவலர்களுக்கு தலைமை காவலர்களாக பதவி நிலை உயர்வு ஆணைகளையும், மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் 172 நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளையும் தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கி வருகிறார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாரிகார்த்திக். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் தற்போது தலைமைச் செயலகத்தில் காவல்துறையில் உறுதியான பணி முன்னேற்ற திட்டத்தின்படி தற்போதுள்ள 10+5=10 என்ற அடிப்படையில் ஆண்டுகள், அதாவது இது அவர்கள் பணிபுரிந்த ஆண்டுகளை கணக்கிட்டு அவர்களுக்கு இந்த பதவி உயர்வு வழங்குவது வழக்கம். அதன் அடிப்படையில் தற்போது மாற்றி 10+3 என்ற அடிப்படையில் நிர்ணயம் செய்து மாநகர காவல் ஆணையத்திற்குட்பட்ட 9 முதுநிலை காவலர்கள் மற்றும் காவல் சரகத்திற்குட்பட்ட மாவட்டங்களிலிருந்து 12 முதுநிலை காவலர்கள் என்ற மொத்தம் 21 முதுநிலை காவலர்களுக்கு தலைமை காவலர்களாக பணி நிலை உயர்வு தற்போது ஆணைகளை முதலமைச்சர் வழங்கி வருகிறார். ஏற்கனவே காவல்துறை சார்பில் தற்போது காலி பணியிடங்களாக இருக்கக்கூடிய அந்த தலைமை காவலர்களுக்கான பணியிடங்களை பதவி அடிப்படையில் அவர்களுக்கு பணி உயர்வு பண்ணி அதன் மூலம் அடிப்படையில் தற்போது பதவி நிலை உயர்வு வழங்கப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையிலே தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர்கள் இந்த ஆணைகளை வழங்கி வருகிறார். விவரங்களுக்கு நன்றி பாரிகார்த்திக். டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ்.